இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 27th மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இடையில முல்லன்பூர் சண்டிகரில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முல்லன்பூர் பிட்ச் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். 2 மேட்சிங்க நடந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 170+ ரன்ஸ் வந்தது. தென் செகண்ட் மேட்ச்சில் 180+ ரன்ஸ் வந்தது. 2 இன்னிங்ஸ்லையும் நல்ல ஸ்கோர் வருது. பிச்சில் நல்ல பவுன்ஸ் இருக்கும். இனிஷியலாக பேசஸுக்கு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். 2-3 நாளாக சின்னதாக ரெய்னிங் இருக்குது. ஸோ பிச்சை கவர் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. மேட்ச் டைமில் ரெய்னிங்குக்கு சான்சஸ் இல்லை. பட் சின்னதாக ஷவர் இருக்கலாம். பட் அதை மேட்சை பெருசாக பாதிக்காது. ஓப்பன் கிரவுண்ட் ஆனதால் நல்ல விண்ட் இருக்கும். பேசஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். லாஸ்ட் மேட்ச்சில் பேசஸ் மட்டும்தான் இங்கே விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட்ஸ் எதுவும் விழலை. டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓவராலாக இங்கே 2 IPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 1 டைமும் சேஸ் பண்ண டீம் 1 டைமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 178 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 182 ரன்ஸை SRH ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் 174 ரன்ஸை டெல்லி கேபிட்டல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன்னு பார்த்தா 150 to 189 2 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் 5 மேட்ச்சில் 3 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. 2 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் SRH கிட்ட லாஸ் ஆயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் க்ளோஸாக வந்து தான் லாஸ் ஆனாங்க. பேர்ஸ்டோவோட ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. பேர்ஸ்டோவுக்கு பதிலாக ரிலே ரூசோவை எடுத்துகிட்டு வருவாங்களா பார்க்கணும். தென் லிவிங்ஸ்டன் இன்ஜரி ஃப்ரீ ஆகிட்டா பிளேயிங் 11க்குள்ளே வருவார். லிவிங்ஸ்டன் உள்ளே வந்தால் சிக்கந்தர் ராசாவை ட்ராப் பண்ணுவாங்க. மற்றபடி சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. இம்பாக்ட் சப்பில் ஹர்தீப் சிங் தென் பிரப்சிம்ரனுக்கு இடையில ஸ்வாப் இருக்கும். ராஜஸ்தான் ராயல்ஸ் 5 மேட்ச்சில் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 1 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் குஜராத் கிட்ட லாஸ் ஆனாங்க. லாஸ்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணி தான் லாஸ் ஆனாங்க. ஜெய்ஸ்வால் இந்த சீரீஸில் இன்னும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. தென் ஜோஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், தென் ரியான் பராக் சூப்பர் ஃபார்மில் இருக்காங்க. ஆர்ஆர் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸுக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்கல இந்த சீசனில். இன்கேஸ் டாப் ஆர்டர் 1-2 விக்கெட்ஸ் ஏர்லியாக விழுந்தா ஆர்ஆர் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகவும் சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் குல்தீப் சென்னுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. நல்லா பவுல் பண்ணியிருந்தார். கண்டினியூ ஆவார்னு தோணுது. இம்பாக்ட் சப்பில் ஜெய்ஸ்வால் தென் கேஷவ் மகாராஜுக்கு இடையில ஸ்வாப் இருந்தது லாஸ்ட் மேட்ச்சில். ராஜஸ்தான் ராயல்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன், ஜோஸ் பட்லர். பட்டர் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. பெங்களூருக்கு எகென்ஸ்டாக 100 அடிச்சிருந்தாரு. மற்றபடி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பட்லர் எகென்ஸ்ட் பஞ்சாப் 13 இன்னிங்ஸில் 435 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 33 ஆவரேஜில் 4 50s அடிச்சிருக்காரு எகென்ஸ்ட் பஞ்சாப். ரபாடாக்கு எகென்ஸ்டா IPL 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. பட் ரபாடாவை டீசெண்டாகவும் ஆடியிருக்காரு. தென் ஹர்தீப் சிங்க்கு எகென்ஸ்டா ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. பட் டீசெண்டாக ஸ்டடி பண்ணி ஆட முடியும். சஞ்சு சாம்சன் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. எகென்ஸ்ட் பஞ்சாப் 21 இன்னிங்ஸில் 702 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2021 IPL சீசனில் 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. டீசன்ட் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். 20-30 ரன்ஸ் கன்ஃபார்மாக அடிக்க முடியும். பட் எகென்ஸ்ட் சாம் கரன் தென் ஹர்ஷல் பட்டேல் 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. இந்த சீசனில் இன்னும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. எகென்ஸ்ட் பஞ்சாப் 4 இன்னிங்ஸில் 178 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 45 ஆவரேஜில் 2 50s அடிச்சிருக்காரு. பட் எகென்ஸ்ட் ஹர்தீப் சிங் 15 பால்ஸ் ஆடி 15 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஜெய்ஸ்வால் லெஃப்ட் ஹேம் பேசஸ் அரவுண்ட் த ஸ்டம்பில் இருந்து பவுல் பண்ணால் கொஞ்சம் கஷ்டப்படுவார். பட் ஜெய்ஸ்வால் இந்த மேட்சுக்கு பெருசாக ஸ்கோர் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஹெட்மயர் 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. பட் பேட்டிங்கில் சான்ஸ் கிடைச்சா 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். எகென்ஸ்ட் பஞ்சாப் 6 இன்னிங்ஸில் 146 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 24 ஆவரேஜில். ஹெட்மயர் T20ஸில் ஹர்தீப் சிங் கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. கிராண்ட் லீக்கில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் டாப் ஆர்டர் ஏர்லி அவுட் ஆகிட்டா 30-35 ரன்ஸ் அடிக்க முடியும். துருவ் ஜூரல் 6th ரவுண்டில் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். பட் பேட்டிங் சான்ஸ் அவ்வளோவா கிடைக்கல. டாப் ஆர்டரில் பேட்டிங் ஆடுனா நல்லா ஆட முடியும். எகென்ஸ்ட் பஞ்சாப் 2 இன்னிங்ஸில் 42 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச்சில் 32 ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். ரீசெண்டாக டெஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி இருந்தார். கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரியான் பராக் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 76 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு எகென்ஸ்ட் குஜராத்.
ஒன்று ரெண்டு கேட்ச் ட்ராப் இருந்தது, பட் சூப்பராக ஆடி இருந்தார். ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா கிரேட்டாக இல்லை எகென்ஸ்ட் பஞ்சாப். பட் இந்த சீசனில் வேற லெவல் ஃபார்மில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. எகென்ஸ்ட் ஹர்ஷல் பட்டேல் 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. தென் ரபாடா கிட்டையும் 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. 30-40 ரன்ஸ் அடிக்க முடியும். பட் கன்சிஸ்டண்டாக ஆடுறதால இந்த மேட்சுக்கு ட்ராப் பண்ணியும் பார்க்கலாம். பட் அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். அஸ்வின் பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. லாஸ்ட் 4 மேட்சாக விக்கெட்லெஸ்ஸாக இருக்காரு. எகென்ஸ்ட் பஞ்சாப் 21 இன்னிங்ஸில் 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் தவான் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. 97 பால்ஸ் பவுல் பண்ணி 78 ரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. 3 தடவை தவானை அவுட் பண்ணியிருக்காரு. பஞ்சாபில் 3-4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அஸ்வின் மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்க முடியும். தென் சம்டைம் பேட்டிங்கில் ப்ரமோஷன் கிடைக்குது. பவுலிங்கில் 1 விக்கெட், தென் பேட்டிங்கில் 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாலே ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். ட்ரெண்ட் போல்ட் லாஸ்ட் 2 மேட்சஸாக விக்கெட்லெஸ்ஸாக இருக்காரு. பவர் பிளேயில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. தென் சம்டைம் டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. பட் ரீசெண்ட் டைம்ஸில் டெத் ஓவர்ஸில் பவுலிங் கொடுக்கறதில்ல. எகென்ஸ்ட் பஞ்சாப் 13 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் நல்லா பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. பேர்ஸ்டோவை ஓடிஐஸில் 4 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. தென் T20ஸில் 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. தென் ஷிகர் தவானை ஓடிஐயில் 5 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. T20ஸில் 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரெண்ட் போல்ட் இந்த மேட்சுக்கு குரூஷலாக இருப்பாருன்னு தோணுது. சாகல் கண்டினியூஸாக விக்கெட் எடுக்கிற பவுலர். ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும் ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். எகென்ஸ்ட் பஞ்சாப் 19 இன்னிங்ஸில் 29 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எவ்ரி 14 பால்ஸுக்கும் 1 விக்கெட்டுங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் பேர்ஸ்டோ 28 பால்ஸ் பவுல் பண்ணி 26 ரன்ஸ் கொடுத்து 3 தடவை அவுட் பண்ணியிருக்காரு பேர்ஸ்டோவை. ஒரே ஒரு பவுண்டரி மட்டும்தான் அடிச்சிருக்காரு பேர்ஸ்டோ எகென்ஸ்ட் சாகல். தென் ஷிகர் தவானையும் 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேட்சுக்கு மினிமம் 1-2 விக்கெட்ஸ் ஆகுது எடுத்து கொடுக்க முடியும். ஆவேஷ் கான் இந்த சீசனில் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. 5 மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் பஞ்சாப் 7 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. கேஷவ் மகாராஜ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 2 ஓவர் பவுல் பண்ணி 16 ரன்ஸ் கொடுத்துருந்தாரு. விக்கெட்ஸ் எடுக்கல. குல்தீப் சென் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. தென் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் பஞ்சாப் 1 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி விக்கெட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்காரு. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். பஞ்சாப் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பேர்ஸ்டோ அண்ட் ஜிதேஷ் சர்மா. பேர்ஸ்டோ பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. இந்த சீசனில் இன்னும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. லக்னோக்கு எகென்ஸ்டாக 42 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. எகென்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் 5 இன்னிங்ஸில் 157 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 31 ஆவரேஜில். பேர்ஸ்டோ ட்ரெண்ட் போல்ட் தென் சாகல் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஜிதேஷ் சர்மா 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். லாஸ்ட் சீசனில் சூப்பராக ஆடி இருந்தார். லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். எகென்ஸ்ட் ராஜஸ்தான் 3 இன்னிங்ஸில் 109 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 54 ஆவரேஜில். ஸ்ட்ரைக் ரேட் 176ல் இருக்கு. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணலாம். ஷிகர் தவான் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. 2 மேட்ச்சில் எகென்ஸ்ட் பெங்களூர் அண்ட் லக்னோ சூப்பராக ஆடி இருந்தார். எகென்ஸ்ட் ராஜஸ்தான் 24 இன்னிங்ஸில் 679 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 32 ஆவரேஜில். 7 50s அடிச்சிருக்காரு. லாஸ்ட் சீசனில் ஒரு மேட்ச்சில் 86 ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருந்தார். பட் தவான் எகென்ஸ்ட் ட்ரெண்ட் போல்ட் IPLல டீசெண்டாக ஆடி இருக்காரு. ஓடிஐஸில் 5 தடவை அவுட் ஆயிருக்காரு. தென் சாகலுக்கு எகென்ஸ்டாக 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. சசாங் சிங் சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் 2 மேட்ச்லையும் சூப்பராக ஆடி இருந்தார். 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல டச்சில் இருக்கிற பிளேயர். குயிக்காக 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். அசுதோஷ் சர்மா 8th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக ஆடி 30+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். பவுண்டரிஸை ஈஸியாக கிளியர் பண்ணக்கூடிய பிளேயர். குயிக்காக 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். பிரப் சிம்ரன் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும் 20+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. லாஸ்ட் சீசனில் எகென்ஸ்ட் ராஜஸ்தான் ஒரு மேட்ச்சில் 60 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனை கூட ட்ரை பண்ணலாம். 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. குவாலிட்டி பிளேயர். சாம் கரன் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் 20+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர், தென் மிடில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு.
அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் பேட்டிங்கில் 100+ ரன்ஸும் பவுலிங்கில் 7 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. சஞ்சு சாம்சனை 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. சாம் கரன் இந்த வென்யூவில் ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காரு இந்த சீசனில். சிக்கந்தர் ராசா 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்கில் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. லாஸ்ட் மேட்ச் பவுலிங் போடவே இல்லை. பட் பேட்டிங்கில் 15 to 20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சம்டைம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. கிராண்ட் லீக்கில் வேணால் ட்ரை பண்ணலாம். ஹர்ஷ்தீப் சிங் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் இந்த வென்யூவில் 4 எல்லாம் எடுத்திருந்தாரு. அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. 7 இன்னிங்ஸில் 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு 5 எல்லாம் எடுத்திருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங் ஹெட்மயர் தென் ஜெய்ஸ்வாலை 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணுறாரு, விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் 10 இன்னிங்ஸில் 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எவ்ரி 13 பால்ஸுக்கும் 1 விக்கெட் வச்சு எடுத்திருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் ரியான் பராக்கை 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. தென் சஞ்சு சாம்சனையும் 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. 1-2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. ரபாடா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர், தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் 7 இன்னிங்ஸில் 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரபாடா பட்லரை ஓடிஐஸில் 3 டைம்ஸும், தென் ஐபிஎல்ல 2 டைம்ஸும் அவுட் பண்ணியிருக்காரு. தென் ரியான் பராகை 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு ஐபிஎல்ல. ஹர்ப்ரீத் பிரார் எக்கனாமியாக பவுல் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் எக்கனாமியாக பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு மேட்ச்சில். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ஜோஸ் பட்லர், பேட்டர்ஸில் ஷிகர் தவான், ஜெய்ஸ்வால், சசாங்க் சிங், தென் பிரப்சிம்ரன். ஆல்ரவுண்டர்ஸில் ரியான் பராக் அண்ட் சாம் கரன். பவுலர்ஸில் ட்ரெண்ட் போல்ட், சாஹால், ஹர்ஷ்தீப் சிங், தென் ஹர்ஷல் பட்டேல். சஞ்சுவை ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க், பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் ஹர்ஷல் பட்டேலுக்கு பதிலாக ரபாடாவை வேணால் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல பேர்ஸ்டோ, துருவ் ஜூரல், பிரப்சிம்ரன், அஸ்வின், சிக்கந்தர் ராசா, தென் குல்தீப் சேனா ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சாம் கரன், ஷிகர் தவான், தென் பட்லரை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ஜெய்ஸ்வால், பிரப்சிம்ரன், தென் ட்ரெண்ட் போல்ட் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.